श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मणाप्तलक्षणगदिद्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तसक्राङ्गभाष्यं वैराग्याचारवाब्धौ वरदपदमुखे लक्ष्मणेन स्तबारम् श्रीवागीशात्ततुर्यं षडरिपयतिराड्वेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं कलिमथनगुरुं ब्रह्मतन्त्रं श्रयामः। नव्यः श्रीरङ्गनाथाद्यानध्यात्मग्रन्थबोधकान् पूर्वाचार्यानहं वन्दे प्रणम्र मनसा सदा। शप्रपतने पुंसां पौनःपुण्यं निवारयन् हस्तः श्रीरङ्गभर्तुर्माम् अव्यात् अभयमुद्रितः उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेम कटाक्षलीला श्रीरङ्गहर्म्यधडमङ्गलधीपरेकां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। श्रीविष्णुचित्तकुरनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलाभिमान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तबुद्धोद्यकृष्टं पारार्त्यं स्वं सिद्धिसदसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सजनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोता तस्यै नम इदमिदं भूयेवास्तु भूयः। அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கப்பன்னதிரப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் அற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையாய் ஆடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியன்ன எம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலுழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கல் நப்பென்ன நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியுந்தொன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். திருப்பாவை 20வது பாசுரம். 18, 19, 20 இது 3 பாசுரம் ஒரே விஷயம், பிராட்டி விஷயமானது. கிருஷ்ணாவதாரத்தில் பிரதான மகிஷி அப்படின்னா அது நப்பின்னை பிராட்டி. அதான் சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அத்தூபம் தரானுக்கவே அங்கோர் மாயையால் ஈட்டியவண்ணை தொடுவுண்ண போந்து இமலேற்றவன்கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கு. அடலாயர்தம் கொம்பு அப்படின்னு நம்பெண்ணை பிராட்டி காமிக்கப்பட்டார். பெண்ணை மணாளனை பேரில் கிடந்தானைன்னு பெரியாழ்வர். பெண்ணை மணாளனை அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதான மகிழ்ச்சியாக இந்த நப்பெண்ணை பிராட்டி சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவளிடத்துல 3 விதமான அவளுடைய ஆகாரங்கள், அவளுக்கு இருக்கக்கூடியதான 3 வடிவங்கள். அவள் ஆகாரம்னு சொன்னோம்னா அவளுடைய 3 வடிவம்னு சொல்லலாம், வடிவங்கள். ஒன்று புருஷகாரத்துவம், 2வது உபாயத்துவம், 3வது உபேயத்துவம்னு சொல்லக்கூடிய பலம். கண்ணனோட அனுபவிக்கிற காலத்தில் சேர்ந்து நமக்கு அவள் அனுபவியமாக ஆக போகிறாள். அந்த பலனுக்காக இப்போ சரணாகதி பண்ணுகிறாள். போன பாசுரத்தில் உபாயத்துக்காக பண்ணார்கள், இப்போ பலனுக்காக பண்ணுகிறார்கள். உபாயம் சித்திக்கணுங்கிறதுக்காக பண்ணார்கள். அப்போ குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. இந்த உந்து முதகளிற்றன் பாசுரத்தில் நப்பெண்ணை பிராட்டியை மாத்திரம் எழுப்பினார். அதுக்கு முன்னாடி அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டே சோதாரி உராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே. அப்போ அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராயின்னு கண்ணனை முதல் பாசுரத்தில் எழுப்பியாச்சு. 17வது பாசுரத்தில் கண்ணனை எழுப்பியாச்சு. கண்ணனை தனியாகவும் நப்பெண்ணை பிராட்டியை தனியாகவும் 17, 18 பாசுரங்கள் எழுப்பினான். 19, 20 பாசுரங்களை 2 பேரையும் சேர்ந்து எழுப்புகிறார்கள்.
அப்போ மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியன் அந்த மந்திரத்தினாலே பிரதிபாதனம் பண்ணப்படக்கூடியவன். இத்தனை பேரையும் 17வது பாசுரத்தில் நந்தகோபாலன், யசோதை, நம்பி மூத்த பிரான்னு சொல்லக்கூடிய பலபத்ராழ்வான், அதுக்கப்புறம் கண்ணன் இவர்களெல்லாம் எழுப்பினது 17வது பாசுரத்தில். 18வது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டி மாத்திரம் எழுப்பினார்கள். சீதா நீயும் மணாளனை சீரார் வளைவெழுப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து அப்படின்னு 18வது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை மாத்திரம் எழுப்பினார்கள். அப்போ பிராட்டியை தனியாக பற்றினா பலவியாப்தி இல்லைங்கிறதுனால பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடியதான மிதுனம்னா அந்த ஜோடி, அந்த ஜோடி நமக்கு உத்தேசியம். மிதுனம் தத்துவம் அப்படின்னு சோமாசி ஆண்டான் பண்ணிப்போன்னு ரசத்திரை சாரத்தில் காமிக்கிறார். நமக்கு எது தத்துவம்? கேவலம் ஈஸ்வர தத்துவம்னா யார் அப்படின்னா, கேவலம் நாராயணன் தத்துவமா இல்லை கேவலம் இல்லை பிராட்டி மகாலட்சுமி தத்துவமானு கேட்டால் இது ரெண்டும் சேர்ந்தது தான் தத்துவம். மிதுனம் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். மிதுனம்னா இந்த ஜோடி தான் நமக்கு தத்துவம். அப்போ நாம் ஆசிரியிக்க வேண்டியது அந்த திவ்ய தம்பதிகளை ஆசிரியிக்கும். இவர்களை தனியாக பற்றினா என்ன அப்படின்னா, தனியாக பற்றினா அனர்த்தம் உண்டாகும். சூர்பனக பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை மாத்திரம் அப்போ ஆசைப்பட்டான், அனர்த்தப்பட்டு போனான். ராவணன் பெருமாளை விட்டுட்டு பிராட்டியை மாத்திரம் ஆசைப்பட்டான், அனர்த்தப்பட்டு போனான். விபீஷணாழ்வான் இவன் 2 பேருமே சேர்த்து பற்றினான், அதனால இவன் வாழ்ந்து போனான். அதனால் பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்து ஆசிரியக்கணும் அப்படிங்கிற அந்த சம்பிரதாயத்துக்காக 2 பாசுரங்களில் குத்து விளக்கரியங்கிற பாசுரத்தில் 33ங்கிற ஒரு பாசுரத்தில் 19, 20 பாசுரங்களில் பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து பத்துகிறார்கள். அதில் ஒன்று உபாயத்துக்காக பத்துகிறார்கள், இன்னொன்று பலத்துக்காக பத்துகிறார்கள். இதில் உந்து மதகளிட்டன் குத்து விளக்கரிய 33 இது 3 உகாரம். அப்போ பிரணவத்தில் அகாரம், உகாரம், மகாரம் இந்த 3 எழுத்தும் பிரணவத்துக்குள்ளே இருக்குது. அதில் அந்த அகாரம் சர்வரக்ஷகனான சர்வேஸ்வரன்னு சொல்லும். அகாரங்கிற எழுத்து இருக்கு. அகாரங்கிறது எழுத்தா சொல்லா அப்படின்னு கேட்டால் அது சொல். அப்போ சொல்லுன்னா சப்தம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இந்த சப்தம் எப்படி உண்டாருது, நிஷ்பத்தி எப்படி, நிஷ்பத்தின்னு சொல்லுவார்கள் இலக்கண சாஸ்திரத்தில். எப்படி நிஷ்பத்தின்னா, சப்தங்களுக்கு பிரகிருதி பிரத்யோகோ சம்யோகே பத நிஷ்பத்தின்னு. பிரகிருதி அப்படின்னா கருச்சொல், கருச்சொல்லுக்கு மேலே ஒரு சொல் சேர்ந்ததுன்னா ஒரு சொல் உண்டாகும். இப்படி தான் இலக்கணப்படி ஒரு சொற்கள் உண்டாகும். அந்த சொல்லு எதுக்காக உபயோகப்படுத்துகிறோன்னா பொருளை கொடுக்கறதுக்காக. அப்போ நமக்கு சொல்லாயும் பொருளாயும் சர்வேஸ்வரன் இருக்கான்னு ஆழ்வார் சொன்னார். சொல்லுவன் சொற்பொருள் தானும் அவையாய் சுவை ஊறு ஒளி நாற்றம் தேற்றவுமாய் நல்லரன் நாரணன் நான்முகனுக் கிடந்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய கட்சி பல்லவன் வில்லவனென்ன பலராய் பலர் வேந்தர் வணங்கும் கழல் பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அப்படின்னு பரமேஸ்வர விண்ணகரம்னு காஞ்சிபுரத்தில் கூடியதான ஒரு திவ்யதேசம். அதை மங்களாசனம் பண்ணுறச்ச திருமங்கையாழ்வார் சாதித்தார். அப்போ சொல்லுவன் சொற்பொருள் தானும் அவையாய் பண்ட நான் வரையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய்விருந்த பெருங்கொலி எனலும் பெருகிய புனல்நிலமும் கொண்டல் மாறுதமும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாகி நின்னான் அரங்கமான அகரமர்ந்தான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் இங்கே ரங்கநாதன் இடத்துல இதே மாதிரி அனுபவிச்சிருக்கேன். அப்போ இந்த சப்தங்கள்லாம் அர்த்தத்தை கொடுக்கணும், அதுதான் பிரயோஜனம். அப்போ அகாரங்கிறது இதனால ஒன்று நம்ம அக்ஷரம்னு நினச்சிருப்போம், எழுத்துன்னு நினச்சிருப்போம். அகாரங்கிறது எழுத்து இல்லை, அகாரங்கிறது பதம், சொல். ஏன்னா இந்த சொல் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேர்க்கையினால, அதாவது சமாசம்னு சொல்லுவோம், பதங்கள் சேர்றச்சே ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பதங்கள் சேர்றச்சே அந்த சொல்லுடைய ரூபம் தெரிஞ்சு ஒரு எழுத்தாக வந்து நிற்கும். தமிழ்லேயும் அது மாதிரி உண்டு. ஓரெழுத்து சொற்கள்லாம் உண்டு. கோ, ஆ, வி இதெல்லாம் வந்து தமிழில் ஓரெழுத்து சொற்கள். கோனா ராஜா, ஆனா மாடு, பசுவுக்கு ஆ அப்படின்னு பேர், ஆவினம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஓரெழுத்து சொல்லாக வந்து நிற்கிறது. அது மாதிரி பிரணவம் ஓரெழுத்து சொல்லாக வந்து நின்று, அது பதம், அது சொல்லல். அது வந்து அது வெறும் எழுத்து இல்லை, பதம். சரி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அகாரத்துக்கு ரக்ஷகன் அர்த்தம். ஆனா அவதி அப்படின்னா காப்பாற்றுறவன் அர்த்தம். அப்போ அவன் காப்பாற்றுறவனாக இருந்தான்னா, காப்பாற்றுறவன் ஒருத்தனை சொல்லிட்டோன்னா அதுலேருந்து என்ன கிடைக்கிறதுனா இவனால் காப்பாற்றப்படுறவன் ஒருத்தர் இருக்காங்கிறது கிடைக்கும். கணவன் சொல்லிட்டோம்னா என்ன கிடைக்கும், மனைவி இருக்காங்கிறதுக்கு தெரியறதோ இல்லையோ. தகப்பன்னு சொல்லிட்டா பிள்ளை இருக்கான்னு தெரியறதோ இல்லையோ. இதுக்கு பேர் அர்த்தாபத்தின்னு பேர். இதில் வந்து நியாயசாஸ்திரத்தில் அர்த்தாபத்தி பிரமாணம்னு பேர். ஒன்று சொன்னால் இன்னொரு விஷயம் தானாக விளங்கும், அதுக்கு அர்த்தாபத்தி.
அப்போ அவரக்ஷணைங்கிற தாதுவிலேருந்து அகாரம் உண்டாயிருக்கு. அப்போ காப்பாற்றுறவன் அர்த்தம் கிடச்சிது. அப்போ இவனால காப்பாற்றப்படுபவன் ஒருத்தன் இருக்கான். காப்பாற்றுதல் ஒரு செயல் இருக்கு. இவ்வளவும் அதுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட அந்த அகார வாச்சனை தான் அந்த பாசுரத்தில் அம்பரம்னு ஆரம்பிச்சு. அப்படின்னு அம்பரம் அப்படிங்கிற இடத்துல அகாரத்தை பரம்னா தலையாக உடையன்னு அர்த்தம். அகாரத்தை தலையாக உடைய மந்திரமான பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்க போகிறோன்னு அது பிரதிজ্ঞங்க. இப்போ அம்பரமே தண்ணீரே சோரை அரஞ்சியம்னு ஆரம்பித்து அந்த பாதத்தில் அம்பரம் ஊழறுத்து ஓங்கி 2 அம்பர சப்தம். அம்பரம் அங்கே அம்பரமே தண்ணீரேன்னு பதம் முதல்ல பாசுரம் ஆரம்பித்ததே அம்பரமே தண்ணீர். அதுக்கு மேலே அம்பரம் ஊழறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு அந்த அகாரத்தை பிரித்தா எம்பெருமானுடைய ரக்ஷகத்துவம் காரணத்துவம்லாம் கிடைக்குது. ஏன்னா அகாரமானது எல்லா எழுத்துக்களும் அகாரத்துலேருந்து உண்டாயிருக்கு. இலக்கண சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா அகாரத்தில் உண்டாச்சு, அகாரத்தில் முடியுது. பாணினி சூத்திரம் மன்னர் முதல் சூத்திரம் ஐ ஒணு அப்படின்னு 3420 சூத்திரம். 3420 சூத்திரம் அப்படிங்கிற சூத்திரம் ஆளை ஆரம்பித்து ஆளை முடிச்சுவிட்டேன். தனியாக அதுக்கு மங்கள ஸ்லோகங்கள்லாம் பண்ணலை. மகாபாஷ்யக்காரர் பதஞ்சலி ஏன் பாணினி மங்களம் பண்ணாமல் சூத்திரத்தை எழுதிவிட்டான்னு கேட்டுண்டு மங்களம்லாம் பண்ணியிருக்கார். அகாரத்தில் ஆரம்பிச்சிடார். ஒன்று முதல் சூத்திரம் அகாரத்தில் இருக்கோ இல்லையோ, அதனால அகார விஷ்ணுவாச்சகம். அதனால் சாட்சா சிவன் நாராயணனே சொல்லி ஆரம்பித்ததுக்கப்புறம் தனியாக மங்களம் பண்ண வேண்டான்னு பார்த்த பதஞ்சலி எழுதி வச்சிருக்கார் பதஞ்சலியோட பாஷ்யத்தில், மகாபாஷ்யத்தில். ஆக இப்படி அகாரமானது ரக்ஷகத்துவம் காரணத்துவம்னு 2 காமிக்கும். அப்போ ரக்ஷகத்துவம் காரணத்துவத்தை தான் இந்த அம்பரமே தண்ணீரைங்கிற பாசுரத்தில் எம்பெருமானுடைய குணமாக காமிச்சது. அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே. உம்பர் ஹோமானா கோனா ராஜா, ராஜாவுடைய செயல் என்ன? ரக்ஷகத்துவம். அப்போ ரக்ஷகத்துவம் காரணத்துவம். எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கான்னா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க போகிறான். அப்போ காரணத்துவம் ரக்ஷகத்துவம் ரெண்டும் இந்த உம்பர் கோமானுங்கிற பதத்தினால காமிக்கப்பட்டது. அதுக்கு மேலே பிரணவத்தில் மத்தியமாக இருக்கக்கூடியதான எழுத்து. தாயார் எப்பொழுதும் குழந்தை ஒரு பக்கம் படுத்துட்டுருக்கும், தகப்பன் ஒரு பக்கம் படுத்துட்டுருப்பான். தாயாருடைய இருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரஜையினுடைய தொட்டிலையும் பர்த்தாவினுடைய கட்டிலையும் விடாதே இருக்கக்கூடிய இருப்புன்னு காமித்தார்கள். குழந்தையோட தொட்டிலையும் விடமாட்டார், அதில் ஒரு கை இருக்கும். பர்த்தாவுடைய கட்டிலையும் ஒரு கை இருக்கும். இப்படி தானே ஒரு தாயார் படுத்துருப்பா. அது மாதிரி இந்த பிரணவத்தில் இந்த பக்கம் மகாரம் இருக்குது, இந்த பக்கம் அகாரம் இருக்குது. அகாரம் ஈஸ்வரனை சொல்கிறது, மகாரம் ஜீவனை சொல்கிறது. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் நடுவில் பிராட்டி இருக்கு. எப்படி ஒரு தாயார் குழந்தைக்கும் கணவனுக்கும் நடுவில் படுத்துட்டுப்பாலோ அது மாதிரி இங்கே பிராட்டி நமக்கு, இவனுக்கு இந்த குழந்தைக்கு தாயாராகவும் இவனுக்கு மனைவியாகவும் இருக்கு. இப்படி பிராட்டி மத்தியத்தில் இருக்கா. பிரணவத்திலையும் மத்தியத்தில் உகாரம் இருக்குது. இந்த உகாரமானது பிராட்டியை சொல்லும். அந்த பிராட்டிக்கு தான் 3 ஆகாரம். அந்த 3 ஆகாரத்தை காமிக்கிறதுக்காக தான் 3 பாசுரம் உகாரத்திலேயே. உந்து மதகளெட்டன் குத்து விளக்கரிய உகாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் உயிரெழுத்து தானே இருக்குது. அப்புறம் 33. அதில் அந்த 33 ஒரு சுவாரஸ்யம். இந்த 33 இந்த ஈஸ்வரன் சேதனனோட சேர்ந்து இந்த சேதனனை குறிக்கக்கூடிய சப்தத்துக்கு மகாரம் அப்படிங்கிறது ஜீவனை சொல்லும். இந்த ஜீவனோட சேர்ந்து இருக்கக்கூடியதான மகாலட்சுமி தாயார் தான் மகாரத்தை தான் இங்கே சொல்லியிருக்க. 30 இம்மு ஊ 30ன்னு பதமே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த கிரமேண இந்த பாசுரங்களில் பிரணவத்தினுடையதான அர்த்த விசேஷங்கள்லாம் காமிக்கப்படுறது. இந்த பாசுரத்துலேயும் சரி, முதல் பாசுரத்துலேயும் சொன்னோம், ஏற்கனவே சொன்னோம், பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்து பத்துகிறார்கள். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேங்கிற மந்திரார்த்தத்தை நேத்திய பாசுரத்தில் சொன்னார். ஸ்ரீமதே நாராயணாயன்னு மேலே இருக்கக்கூடியதான மந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை இன்னிய பாசுரத்தில் சொல்ல போகிறோம். ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரீமானான பிராட்டியினோடு எப்போதும் சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்காக எம்பெருமானுடைய பிராட்டியோடு கூட எம்பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணுறோம். நேற்றுக்கு லக்ஷ்மணாழ்வான் சரணாகதி பண்ணால் ச பிராதுச்சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாம் உவாச்ச அதியஷாக ராகவஞ்ச மகாவிரதம்னு பிராட்டியினுடையதான முகத்தை பார்த்து பேசினா, பெருமாளுடைய திருவடியை கட்டின்னு பேசினான்லாம் சொன்னோம். அப்போ உபாயத்தில் பிராட்டி விசிஷ்டத்துவம் சொன்னோம். சரி, நீ காட்டுக்கு வந்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு பெருமாள் கேட்க, பவான் சக வைதேஹ்யா கிரிசானுசரம்சே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே. தேவரீரும் சீதை பிராட்டியும் கானகங்களிலே தெரியக்கூடிய காலத்தில் உங்கள் 2 பேருக்கு வேண்டியதான குற்றவல்களை செய்யறதுக்காக பின்னாடி வரேன்.
அப்படின்னு பிரார்த்திச்சு. இங்கே இன்னொரு சூக்ஷம் இருக்குது. ஆனால் பெருமாள் சீதையை அழிச்சுன்னு போகிறதுக்கு மாட்டேன்னார். சீதை இப்போ சொன்னால் என்னுடைய சரீரத்தில் பாதினா உங்களுடைய சரீரத்தில் பாதினா, அதனால நான் வந்தாட்டியும் வராட்டியும் உனக்கு கானகத்துக்கு போனதா ஆகாது அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு வந்தாலே லக்ஷ்மணன் ஒண்டி ஊர்மிளையையும் விட்டுட்டு வந்தோம். ஊர்மிளையை அழிச்சுன்னு வந்திருக்கணுமா இல்லையா? அப்படின்னா அவனுக்கு லக்ஷ்மணனை போக சொல்லி தசரதர் சொல்லலை, ராமனை போக சொல்லி நியமிச்சார். அதனால ராமன் பூர்த்தியாக போனதா எப்போ ஆகும்னா பத்தினியோட போகிறச்சேன். அதனால அங்கே கைங்கரியத்துக்கு போனால் அப்போ ஆம்படையாக அழிச்சுன்னு போனோம்னா என்னதான் இருந்தாலும் 2 பேரும் அக்கா தங்கைகள் ஒன்றும் ஓர்படி உறவு. அதனால அந்த தாச புத்தி வராது. அவளை கைங்கரியம் பண்ணணும், ஏகாந்தமாக கைங்கரியம் பண்ணணும்னு அழிச்சுன்னு காட்டுக்கு போகிறதுனால பத்தினியை விட்டுட்டு போனான். அப்படின்னா அதுக்கு நிறையா நிர்வாகம் பண்ணியிருக்கான். சரி, இப்போ இந்த பாசுரத்தில் பெருமாளையும் பிராட்டியும் பலத்துக்காக பத்துகிறார்கள். அதில் எம்பெருமான முதல்ல கேட்கிறார்கள், 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். போன பாசுரத்திலையும் வாய் தரவாயினார்கள், இங்கே துயிலழாய் அப்படின்னா. ஏன்னா அவளுக்கு சரீரத்தை அவளுக்கு கொடுத்த மலர்மார்பா வாய் தரவாய் அப்படின்னார்கள். அவளுக்கு சரீரத்தை கொடுத்துருக்க, அதனால் எங்களுக்கு வாக்கையாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல, இல்லை இன்னும் தூங்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு நினச்சின்னு துயிலழாயின்னு சொன்னார். ஏன்னா ஏற்கனவே அம்பரமூடர் துவங்கி உலகளந்த உப்பர் ஹோமானே உறங்காது எழுந்திரான்னு அங்கேயே எழுப்பியாச்சு. அப்படி வச்சு இங்கே துயிலழான்னு இப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே எங்களுக்கு கைங்கரியத்தை கொடுக்குற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை. அதுதான் இங்கே துவனி. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாயின்னு பிரார்த்தித்தார். அதில் கேட்குறா எம்பெருமான இடத்துல, நீர் ரட்சிப்பதற்கு ஏதாவது சங்கை வேணுமோ? ஏதாவது எண்ணிக்கை இருந்தால் தான் காப்பாற்றுவீரா? இப்போ பெருமாள் ரக்ஷகன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ரக்ஷகனில் அது யார் இன்னாருக்கு ரக்ஷகன் இன்னாருக்கு ரக்ஷகன் இல்லை அப்படின்னு எங்கேயாவது இருக்கோ? அப்போ அப்படி யாருக்கு தேராதபடினால அப்படி ஒரு அர்த்தம் தேரலை. இன்னாரை ஒண்டி தான் பெருமாள் காப்பாற்றுவான், இன்னாரை கை விட்டுடுவான்னு எங்கேயும் தேரலை. அதனால சர்வரக்ஷகன்னு தெரியும். அது எங்கே சொல்கிறான்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு விபீஷணன் போய் கத்தினான். விபீஷணன் என்ன சொல்லியிருக்கணும்? அவனுக்கு எல்லாரும் சரண்யன்னா பெருமாள் யார் யாரெல்லாம் சரணாதி பண்ணாரோ ஏற்றுக்க போகிற, அதுதான் அவருடைய குணம். எல்லா லோகத்துக்கும் இவன் ஒருத்தனே சரண்யன், இவன் ஒருத்தனே கதி அப்படின்னு விபீஷணாழ்வான் அறுதிட்டான். அப்போ விபீஷணாழ்வனுடைய மனசில் என்ன ஓடுறது அப்படின்னு, ஏன் எல்லா லோகத்துக்கும் இவன் சுவாமி, எல்லா லோகத்துக்கும் இவன் தான் கதின்னு ஏன் சொல்லுவானே? சொல்லாமல் இவன் இப்போ நீர் எனக்கு நீர் கதி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ? நான் வந்திருக்கேன் சுவாமி, இன்றைக்கி மட்டும் தான் சரணாதி பண்ண வந்திருக்கேன், எனக்கு நீர் தான் கதி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. எல்லா லோகத்துக்கும் நீர் கதின்னு சொல்லுவானேங்க அப்படின்னு கேட்டுண்டா, விபீஷணாழ்வானுக்கும் பெருமாளுக்கும் திருவுள்ளம் ராவணன் வகாய்ச்சின்னு வரணும். அந்த ராவணனுக்கும் இவன் சரண்யன் கிடீர் அப்படின்னு அபயப்பிரதான சாரத்தில் தேசிகன் காமிச்சான். எப்படி இந்த எந்த ஒரு சம்பந்தத்தினால விபீஷணாழ்வானை பார்த்தோன்னே எல்லா குரங்குக்கும் மலையும் கல்லையும் தூக்கின்னு அடிக்கிறதுக்கு நின்றுத்தோ, அந்த ராவணனுக்கும் இவன் சரண்யன் கிடீர். அப்போ ராவணனுக்கு சரண்யனாக இருந்தால் ஏன் ராவணனை காப்பாற்றலை? அவன் அனர்த்தப்பட்டு போனான். ஏன்னா விடாய் தீரன குந்தாளி கொண்டு கல்லின குளத்தில் கல்லை கட்டி கொண்டு முடிவாரை போல இவன் காமபாஷாணத்தை கட்டி கொண்டு முடிந்தானத்தனை அப்படின்னு காமித்தார்கள். ஒரு கிராமத்தில் நன்னா தீர்த்தத்துக்கு வேணும் ஜனங்களுக்குன்னு சொல்லி நன்னா பெரிய தடாக நிர்மாணம் பண்ணியிருக்கான் ஒரு தார்மிகன். அதில் ஏதாவது ஒரு பைத்தியம் கல்லை கட்டின்னு தலை கீழே குதிச்சு ஆத்மஹத்தி பண்ணிடுதுன்னா, சூசைட் பண்ணிடுதுன்னா அது குளத்தோடைய தோஷமான? இவனும் காமபாஷாணத்தை கட்டி கொண்டு முடிந்தான் அத்தனை. காமங்கிற கல்லை கட்டிண்டு ராமன்கிற குளத்தில் விழுந்து முடிஞ்சான் ராவணன், அவ்வளோதான். அது ராமனுடைய அதனால கூற்றத்தின் வாய் விழுந்தான்னு கீழே காமிச்சிருக்கான். இந்த ராமன் போய் கொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, அதுவாக வந்து விழுந்தது விட்டில் பூச்சி மாதிரி. அப்போ ராவணனுக்கு இவன் சரண்யனாக இருக்கிறதுனால சர்வலோக சரண்யாயன்னு விபீஷணாழ்வான். ஏன்னா விபீஷணா மகாபிராஜ்யானார் வால்மீகி, ரொம்ப கட்டிக்காரன், இருக்கிறவாளே ரொம்ப புத்திசாலி விபீஷணன் அப்படின்னு கொண்டாடினான். அவன் சர்வலோக சரண்யாயங்கிற பதத்தை உபயோகப்படுத்தணும். அது மாதிரி இங்கே நீ சர்வரக்ஷகன்னா எல்லாருக்கும் இருக்கணுமே. அப்படி இருக்கச்சே சங்கியை ஏதாவது தேடுறியோ? காப்பாற்றுறதுக்கு இத்தனை பேர் வேணும், 33 ஏதாவது கணக்கு வேணுமான்னு
12 அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதசாதித்யர்கள், அஸ்வினி குமாரர்கள் 33 பேர். இதுதான் தேவதை கணக்கு. 33 அமரர்க்கு முன் சென்று. 33 சங்கியை வேணும்னா எங்கள்கிட்டையும் சங்கியம் இருக்குது. எங்கள்கிட்ட 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடிய 5 லட்சம் ஸ்திரீகள் வந்து நிற்கிறோம். அப்போ 33 பேருக்காக 33 பேர் தேவதைகளை காப்பாற்றுறதுக்காக நீ இவ்வளோ சிரமப்பட்டீர. நாங்கள் 5 லட்சம் பேர் வந்திருக்கோமே, எங்களை வந்து பறிஞ்சு வந்து எங்களை அனுகிரகம் பண்ண வேண்டாமான்னு பாவம். 33 அமரருக்கு முன் சென்று. யுத்தம் எவ்வளவு யுத்தம் பண்ணாலும் சாகாதவனுக்கா நீ போய் காரியம் பண்ணுறது. 33 அமரர் அப்படின்னா சாகாதவன் அர்த்தம். சாவே இல்லை, அவனுக்கு அமிர்தம் பானம் பண்ணிட்டான், அதனால அமரனாக இருக்கான். அப்போ உன்னை பிரிஞ்சிட்டோம்னா நாங்கள் எப்படி இருப்போம்? லக்ஷ்மணாழ்வானும் சீதையும் சொல்கிறோம். குகனுடைய செங்கிவேரிபுரத்துலேருந்து கிளம்பி கங்கையை தாண்டியாச்சு. அப்போ குகனுடைய சைன்யத்தை கூட்டு நெக்ரோத க்ஷீரம், அதாவது ஆலமரத்து பாலை கொண்டு வர சொல்கிறோம். ஆலமரத்து பாலால் தலையில் ஜடை தரிச்சுக்கிறேன். அந்த பாலை தலையில் சேச்சனை பண்ணி தலையில் ஊற வச்சு தலை சடையாக போயிடும். எங்கே காட்டுக்குள்ளே போகிறச்ச 14 வருஷம் எங்கே தலையை போய் வாரி இது பண்ணுறதுனால எல்லோரும் ஜடை தரிச்சுண்டா. அதனால் குகனை விட்டு ஆலமரத்து பாலை கொண்டு வாங்குற நெக்ரோத க்ஷீரமானைய அப்படிங்கிற. அப்போ லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறார், அப்பா இன்னும் கெட்டு போகலை, நீ சீதையும் சுமந்திரன் அந்த கரையில் தான் இருக்கான், நீ கங்கையோட கரையில் அந்த கரையில் இருக்கான் சுமந்திரன், நீ சுமந்திரனும் போய் அயோத்திக்கு போயிடுங்கோ அப்படிங்கிற. அப்போ சொல்கிறான், அப்போ சீதை சொல்கிறா, ஜலான் மத்ஸ்ய இவோத்ருதோ, சுவாமி உண்மை பிரிஞ்சா நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமோ இல்லையோ, ஜலத்துலேருந்து எடுத்து போட்ட மீன் மாதிரி இருப்போம் அப்படின்னு. ஜலான் மத்ஸ்ய இவோத்ருதோ அப்படின்னா மீன் எப்படி இருக்கும்? ஜலத்துலேருந்து எடுத்து போட்டால் மீன் இருக்குமோ? அது மாதிரி உண்மை பிரித்தா தரிக்க முடியாது. அப்போ உண்மை பிரிஞ்சால் தரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய எங்களுக்கு காரியம் பண்ணணுமா, எவ்வளோ அடித்தாலும் சாகாத அமரர்களுக்கு காரியம் பண்ணணுமா, நீ யாருக்கு காரியம் பண்ணணும் யோசிச்சு சொல்லும் அப்படின்னு. 33 அமரர்க்கு முன் சென்று. அவளுக்கு நோவு வரத்துக்கு முன்னாடியே யாருக்கு என்ன நோவு வருதோ போய் அவளுக்கு முன்னாடி போய் பிச்சை வாங்கினான். இந்திரனுடைய ஐஸ்வர்யங்களை நஷ்டமாக போய் எடுத்து உன்ட்ட வந்து கேட்டான். கேட்டது தான் தாமசம் வாமனாவதாரம் எடுத்துன்னு போனேன். அப்போ அவர்களுக்கு ஆர்த்தி ஏற்படுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுன்னு ஓடி போய் அவர்களுக்கு காரியம் பண்ணுற எங்களுக்கு பண்ண வேண்டாமா அப்படின்னு பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கப்பம்னா கம்பம் அப்படிங்கிறது கப்பம்னு ஆயிருக்கு சந்தியினால். அப்போ கம்பம்னா நடுக்கம். அவர்களுக்கெல்லாம் அபஜயத்தினால தோல்வியினால ஏற்பட்டதான நடுக்கம். அசுரர்களுடைய யுத்தம் பண்ணி ஆயாசத்தினாலே நடுங்க வருகிறார்கள். அந்த நடுக்கத்தை போக்கினான். கப்பம் தவிர்க்கும் கலினா மிடுக்கை உடையவன். எந்த விஷயத்தில்? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கஜேந்திர ஆழ்வான் மூளேத்திக்கின்னே நக்ராக்ராந்திரே கரீந்திரே முகுளித்த நயனே மூலேத்திக்கின்னேங்கிறது புராணம். அப்போ அந்த யானை கத்தித்து மூலம்னு கத்துது, ஆதி மூலம்னு கத்துனப்ப எல்லாரும் நாகம் நாகம் நச்சாகம் நச்சாகம் நான் இல்லைன்னு எல்லாரும் ஒதுங்கிட்டான். ஏன்னா இது யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டுருந்தா அவள் போய் நிற்கலாம், இது மூலம்னா கத்தி எடுத்தது. அப்போ பெருமாள் போய் ரட்சணம் பண்ணால் அந்த யானையை. அப்போ 33 அமரர்க்கு முன் சென்று அவர்களுக்கு முன்னாடி போய் கப்பம் தவிர்க்கும் அந்த யானையினுடையதான கப்பம் நடுக்கத்தை. யானைக்கு என்ன நடுக்கம்? முதல்ல கடிச்சு நம்மளை சாப்பிட்ற போகிறதுங்கிற பயமா அப்படின்னு கேட்டால், நான்மலர் கொய்வான் வேட்கை அப்படின்னு திருவள்ளிக்கணி பாசுரத்தில், நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழுந்த காணமர் வேழம் கையெடுத்தளர கராதன் காலினை கருவ ஆணையின் துயரந்தீர புல்லோர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. அப்போ எம்பெருமானுக்கு பொறிச்ச புஷ்பத்தை அதனுடைய செவ்வி மாறுறதுக்குள்ளே எம்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பிச்சிடணுங்கிறதான நடுக்கம். அந்த நடுக்கத்தை போக்கிக்கிறதுக்காக அது இருக்கிற மடுக்கரைக்கே பெருமாள் எழுதினதாக புராணங்கள்லாம் காமிக்கும். அப்போ 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். இல்லை, கப்பம் அப்படின்னா வரி கட்டுறோம் இல்லையா, அதுக்கு கப்பம் தானே பேர். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய்னா நாமெல்லாம் பல கர்மாக்களில் பல தேவதைகளை ஆராதிக்கிறோம். தேவதைகளை ஆராதிச்சா எங்கள் என்ன சந்தேகம் தொடுத்து நமக்கு நடுக்கம் என்ன வருது அப்படின்னா, ரசத்திரை சாரத்தில் இதெல்லாம் கேட்டுக்கிறேன்.
கர்மாவில் இந்திராய சுவாகா, அக்னேய சுவாகா, ருத்ராய சுவாகெல்லாம் எல்லா தேவதைகளுக்கும் ஆகுதி சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? உன்னித்து மத்தோர் தெய்வம் தொழால் அவனையெல்லாம் இருக்க வேண்டிய ஸ்வரூபம். எம்பெருமானை தவிர இன்னொருத்தரை நாம் நினைக்கவே கூடாது. அப்படி இருக்க வேண்டிய நமக்கு இந்திராதிகளெல்லாம் ஆசிரியக்கிறது நியாயமா அப்படின்னு சந்தேகம். அப்போ அந்த கர்மாக்கள்லாம் விட்டுட வேண்டியது தானே, கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தேர்றது அப்படின்னு கேட்டுண்டா, இல்லை இந்த கர்மாக்களை பண்ண வேண்டியது தான். இந்த கர்மாவில் ஆராதிக்கக்கூடிய இந்திராதிகள்லாம் எப்படி தெரியுமோ இல்லையோ, சார்த்தத்தில் பிராமணார்த்தம் சொல்லுவோம். நீ பிராமணார்த்தம் இருன்னு எங்க தகப்பனுக்கு சார்த்தம் பண்ணுறான்னா ஒரு 2 பிராமணனை கூட்டு அவர் அப்பாவுடைய ஸ்தானத்தில் அவரை உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறான். இந்த சாப்பாடு போடுறது அந்த பிராமணனுக்கா அவன் அப்பாவுக்கா? அவங்க அப்பாவுக்கு தானே போடுறான். அது மாதிரி சார்த்தத்தில் எப்படி நிமந்திரிதமான பிராமணன் இருக்கானோ அது மாதிரி இந்த தேவதைகள்லாம் சார்த்த நிமந்திரித பிராமணர்கள். இவர்கள் ஆராதிக்கிறது சாட்சா சர்வேஸ்வரனை தான் ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு அங்கே ரகசியத்திரை சார்த்த நிர்வாகம் பண்ண. அப்போ அவர்களுடையதான கப்பம் தவிர்க்கும், இப்படி ஆசிரியருடையதான பயத்தை போக்கக்கூடியதான மிடுக்கையுடையவன் அப்படின்னு சர்வாந்தரியாமியாக இருக்கிறதுனால 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பம்னு ஒன்று, திரள்னு ஒன்று. செப்பம் அப்படின்னா தன்னுடையதான சங்கல்பத்தையே மாறி ஆசிரியருடைய சங்கல்பத்தை நடத்துறதுக்கு உள்ள சாமர்த்தியம். தரணீசுத சரணாகதி பரதந்திரீகிருத்த சுவாதந்திரியா அப்படின்னா மகாவீர வைபவத்தில் சுவாமி. தரணீசுதன்னா, தரணினா சூரியனுக்கு தரணின்னு பேர். தரணீசுதகான்னா சூரியனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியதான சுக்ரீவன். தரணீசுத சரணாகதி பரதந்திரீகிருத, அவன் பண்ணா சரணாகதி. சுக்ரீவன் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணா சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல. அந்த சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல பண்ண சரணாகதினாலே பெருமாள் என்ன ஆனார்னா அவனுக்கு கைசரக்கானார். அவன் இஷ்ட விநியோகம் பண்ணும்படியாக பெருமாள் ஆனார். தரணீசுத சரணாகதி பரதந்திரீகிருத்த சுவாதந்திரியா, தன்னை அவனுக்கு பரதந்திரன்னா அடிமைன்னு அர்த்தம், சுதந்திரம்னா சுவாமித்துவம்னு அர்த்தம். அப்போ எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரியத்தினால அந்த சுக்ரீவனுக்கு அடிமையாக்கி கொடுத்தான். பரதந்திரீகிருத்த சுவாதந்திரியா. அதனால தான் தன்னுடைய ஆசிரியருக்கு விரோதியாக இருக்கக்கூடிய வாலி அடித்தான். வாலி கேட்டான், ஏண்டா என்ன போய் மறைஞ்சிருந்து கொன்னியே நியாயமாடான்னு கேட்டான். அதுக்கு பல காரணங்கள் சொல்லின்னு வர, அதில் இது ஒரு காரணம், அவன் என்னுடைய பக்தன் அப்படின்னா. ஏன்னா நீ வந்தீங்கன்னா நீ என் காலில் வந்துட்டியானா நான் உங்கள் 2 பேர் ஒன்றையும் அடிக்க முடியாத போயிடும். அப்போ எனக்கு முன்னாடி என்னுடைய பிரபண்ணனுக்கு கொடுத்த வார்த்தை நான் மீறினதாகவும் அப்படின்னு அதுக்கெல்லாம் சமாதானம், வாலிவதத்துக்கு சமாதானம். ஏன்னா இன்னி வரல வாலிவத சர்ச்சை நடந்துட்டு கொல்லியோ, அதனால் அதுக்கு சமாதானம் அங்கேயே சாதிச்சிருக்கேன். சரி, அப்போ இப்படி எம்பெருமானுடையதான செப்பம் தன்னுடைய சங்கல்பத்தை அழிய மாதிரியாவது ஆசிரியருடைய சங்கல்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது. தன்னுடைய சங்கல்பம் என்னன்னா அபிஜித்ய நிவர்த்தத்தை. ராமன் ஒரு யுத்தத்துக்கு போனால் வெற்றி அடையாமல் திரும்பி வரதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ராமன் ஒரு கோழை மாதிரி ஒரு மரத்துக்கு பின்னாடி முழிஞ்சிருந்து அடிக்க வேண்டிய தேவை என்ன? இந்த வாலிக்கு என்ன ஒரு பராக்கிரமம்னா, யார் எதிர்த்து யுத்தம் பண்ணுறாலோ அவனுடைய வனம்லாம் அவனுக்கு வாலிக்கு போயிடும் அப்படின்னு ஒரு வரப்பிரதானம் அவனுக்கு இருக்கு. அப்படி இல்லாமல் பெருமாள் மறைஞ்சிருந்து தன்னுடையதான பௌருஷத்துவத்துக்கு ஹானி, எம்பெருமானுடைய வீரத்துக்கு ஹானியாக இருந்தால் கூட ஆசிரியருடைய காரியத்தை நடத்தணுங்கிறதுக்காக இப்படி பண்ணார். அதே மாதிரி பீஷ்மருக்கு கொடுத்த பிரதிஜையினால யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னவர் ஆயுதம் எடுத்தார். தன்னுடைய சங்கல்பத்தை மாற்றி ஆசிரித சங்கல்பத்தை நிறைவேற்றக்கூடியதான ஒரு சாமர்த்தியம். அதை பலவிதமாக ஆச்சரியமான காரியங்களாலே ஆசிரியருடைய காரியத்தை நிறைவேற்றுறதுல இருக்கக்கூடியதான அந்த தன்மை இருக்கே, அதுக்கு செப்பம்னு காமிச்சோம். அலமண்ணு மடல் சுரிசங்கம் எடுத்து அடலாழியினால் அணியார் உருவின் புலமண்ணு வடம்புனை கொங்கையினால் பொறைதீர முனால் அடுவாள் அமரில் பல மன்னர் படச் சுடராழியினால் பகலவன் மறைய பணிகொண்ட அணிசே நிலமன்னனுமாய் உலகாண்டவனுக்கிடம். அப்படி திரௌபதிக்காக ஜெயத்ரதவதம் பண்ணுறச்சு பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். எங்கேயாவது பகலில் இரவு வரவழைக்க முடியுமோ? அது வரைச்சோம் யாருக்காக அப்படின்னா பாஞ்சாலி குழல் முடித்த பெருமாள் பாஞ்சாலிக்காக பண்ண காரியம். இப்படி ஆசிரியருக்காக தன்னுடைய அழிய மாதிரி பண்ணக்கூடியதான காரியங்களை செப்பமுடையாய். இப்போ செப்பம் இருக்கு, இதை பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் வேணுமோ இல்லையா? அப்போ செப்பமும் இருக்கணும், திரளும் இருக்கணும். செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பம்ங்கிறத ஆசிரித சுலபத்துவம்.
அதனால் எம்பெருமானுக்கு முதல் குணமாக இருக்கக்கூடியதான சௌலபியம். திறன்னா அது பண்ணுறதுக்குள்ள சக்தி, எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுறதுக்கு உள்ளதான ஒரு சக்தி இருக்கு இல்லையா. சசைலம் பரிவர் சீதையை காணும்னு ஒன்று இந்த உலகத்தையே திருப்பி போடுறேன். ராவண வதம் ஆயிடுத்து அப்படின்னா ஆத்மான மானுஷம் மன்னியனர். அப்போ அதிமானுஷ ஸ்தவத்தில் கேட்குறார் ஆழ்வான், நீயோ ஆத்மான மானுஷம் மன்னியே புத்திரம் தசரதாத்மஜம். அந்த எல்லா தேவதையிலும் வந்து கொண்டாடுறது நீ தான். இந்த எல்லாம் இப்போ எல்லா பிரம்மாதி தேவதைகள்லாம் ராவணவதம் ஆனப்புறம் வந்து கொண்டாடினா. அப்போ சொன்னால் எனக்கு நான் என்னன்னு தெரியல, கொண்டாடுறார் இல்லைங்கள, ஆனால் நான் மனுஷன் அப்படின்னு, நான் தசரதனுடைய பிள்ளை ராமன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் இந்திரன் சந்திரன் நீங்கள் சொன்னெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஆத்மானம் மானுஷம் மன்னே புத்திரம் தசரதாத்மஜம்னா அப்படி சொன்னீங்க இல்லையா. அப்படின்னா எங்கேருந்து சசைலம் பரிவர்த்தையாமின்னு சொல்ல முடிஞ்சுது? இந்த உலகத்தையே திருப்பி போடுறேன்னு சொன்னேன். மயாத்தம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான அந்த ஜடாயுவுக்கு வைகுந்தத்தை ஏற்றத்துக்கு முடிஞ்சது ஒன்றால். ஒரு சாதாரண மனுஷனுக்கு முடியக்கூடிய காரியமா? இல்லை சமுத்திரத்தில் அணை கட்டிற ஒரு சாமானிய மனுஷனுக்கு பண்ணக்கூடியதான காரியமா? எவ்வளவு காரியம் பண்ணிற. ஒரு குரங்கு படையை வச்சுன்னு ஒரு அசுர படையை சம்மாரம் பண்ணிடுற, இது சாமானிய மனுஷன் பண்ணக்கூடிய காரியமா என்று கேட்டால் இதுதான் திரள். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். அப்போ செப்பம் திரள்னா இந்த செப்பம் எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னும் சமுத்திரத்துக்கு அணை கட்டலை. அணையை கட்டுறதை பற்றி மந்திராலோசனை நடந்துருக்கு. அப்போ தான் எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டலாம்னு மந்திராலோசனை பண்ணிட்டு இருக்கச்சே தான் விபீஷண ஆழ்வான் சரணாகதி 18வது சர்க்கம் யுத்த காண்டத்தில் சரணாகதி பண்ணணுன்னா வந்து சொன்னான், சுவாமி எனக்கு சரணாகதி வலிச்சத்து, அதனால நீ சமுத்திரத்தை சரணாகதி பண்ணணும்னு சொன்னான். சரணாகதி ஏத்துண்ட, அவனுடைய சரணாகதியை ஏத்துனா உள்ளே வந்து கோஷ்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் பதத்ரி ராஜேன யதா புரந்தரஹா, இப்படி கருடனுக்கும் இந்திரனுக்கும் சக்கியம் ஏற்பட்டதோ அது மாதிரி சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் சக்கியம் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டவுடனே என்ன முதல் காரியம் என்ன சொன்னார்? போய் லக்ஷ்மணன் எடுத்துன்னு வந்து சமுத்திர ஜலம் எடுத்துன்னு வா, இவனுக்கு ராஜாபிஷேகம் பண்ணி வைப்போன்னு. லங்கா ராஜ்யத்தை அபிஷேகம் பண்ணி வச்சேன். இன்னும் சமுத்திரத்தை தரணும் எப்படி தாண்டணுங்கிறத பற்றி யோசிக்கலை. இப்போ தான் கரைக்கு வந்திருக்கோம். அதுக்கு மேலே சுவேல பர்வதத்துக்கு மேலே ஏறணும். அதுக்கு மேலே லங்கையை பார்க்கணும். லங்கையில் யுத்தம் நடக்கணும். அந்த யுத்தத்தில் நாகபாஷ பிரயோகம் பண்ணணும். அதுக்கப்புறம் மாயா சீதை இதெல்லாம் காமிக்கணும். இன்னும் எவ்வளவோ யுத்தங்களில் பாக்கி இருக்குது. ராவண வதமாகணும், கும்பகர்ண வதமாகணும், அங்கே அத்தனை மூலபல வதமாகணும், லங்கையை திருப்பியும் கொளுத்தணும். இவ்வளவு காரியம் பண்ணி விபீஷண ஆழ்வானுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கணும். இதை பண்ண வேண்டியதை என்றைக்கு பண்ணாருவார் அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றுமே நடக்காதப்ப பண்ண. அப்படின்னா செப்பம் திரள் தன்னுடைய பராக்கிரமம் தனக்கு தெரிஞ்சதுனால தான் ஆத்மான மானுஷம் பண்ணியே லோகத்துக்காக சொன்னால் கூட தனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்னு தனக்கு தெரிஞ்சிருக்கு. செப்பமுடையாய், ஏன்னா அது பின்னாடி எப்படி தெரியுதுன்னா, பின்னாடி விபீஷண ஆழ்வானுடைய ராஜ்யாபிஷேகத்தில் விஜ்ஜர பிரமோதகான் இருக்கு வால்மீகியோட பதம். பெருமாளுக்கு அன்றைக்கி தான் ஜுரம் விட்டுதான். இதனால வரல என்ன ஜுரம் இருந்திருக்குன்னா, விபீஷண ஆழ்வானுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி லங்காதிபதி யார் அப்படின்னா, இந்த சேது பந்தனத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே லங்காதிபதி விபீஷணன். பெருமாள் பண்ணி வச்சுட்டார். இன்றைக்கி ராவணன் இதில் இருந்தால் கூட, ஆட்சியில் ராவணன் உட்கார்ந்துருந்தா கூட விபீஷணன் தான் தான் ராஜா, தன்னை ராஜாவாக்கினார் பெருமாள். பெருமாளுடைய சங்கல்பம் யாராலையும் அப்பிரதிகதமான சங்கல்பம், யாராலையும் மறுக்க முடியாததான சங்கல்பமாக இருந்ததுனால அந்த காரியம் பழிச்சு போகுது. அதனால் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இந்த செப்பமும் திரளும் என்ன எந்த பிரகாரத்தில் அப்படின்னா, செற்றார்க்கு, செற்றார்னா விரோதிகள்னு அர்த்தம். இந்த விரோதிகள் தான் ரெண்டு விதம், பகவத் விரோதிகள், பாகவத விரோதிகள். பகவத் விரோதினா யாரு, பாகவத விரோதினா யாரு அப்படின்னா, எம்பெருமானுடைய சமிருத்தியை பெறாதவர்கள் பாகவத விரோதிகள். எம்பெருமானுடைய பாகவதருடைய சமிருத்தியை பெறாதவர்கள் பகவத் விரோதிகள். எம்பெருமானுக்கு யார் விரோதினா, தன்னுடைய பாகவதனிடத்துல யார் தன்னுடைய பக்தனிடத்துல எவன் அபச்சாரப்படுறானோ அவனை விரோதியா பார்ப்பான். பாகவதன் யாரை விரோதியா பார்ப்பானா, எம்பெருமானிடத்துல எவன் அபச்சாரப்படுறானோ அவனை விரோதியா பார்ப்பான். அப்படியே மாத்திக்கணும், பகவத் விரோதி பாகவத் விரோதிங்கிறது. அப்ப பகவத் விரோதி பாகவத விரோதிகளாக இருந்தவர்கள் கம்சாதிகள்லாம். சாது சனத்த நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன்
கஞ்சன் கருக்கொண்டு நன்மேல் கருணர செம்மையிற்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. இப்படின்னு ரெண்டு பிரகாரத்திலையும் பகவத் தேசமும் உனக்கு இருக்கு, பாகவத தேசமும் இருக்குன்னு காமிச்சிருக்கார் ஆழ்வார்கள்லாம். அதனால ஷெட்ரார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, அவர்களுக்கெல்லாம் பயத்துல நெருப்ப வச்சா, அவருக்கெல்லாம் ஒரு பயத்தை உண்டாக்கணும். இதனால வரும் விரோதியா இருந்த ஹிரண்யாதிகள்லாம் பயந்தான். இது எவ்வொரு என்ன இருந்து வானோர் கலங்கி ஓடான்னு இருந்தா. அசுர கூட்டங்கள்லாம் யுத்தம் நடந்ததுக்கு ராமாயண யுத்தத்துல ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் யதா அப்படின்னு கால்ப கவி. ஏன்னா இந்த ராமராமாயண யுத்தம், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம், இதுக்கு ஏதாவது உபமா சொல்லணும், இதுக்கு இது மாதிரி இருந்ததுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டார் கவி. ஆசைப்பட்டா ஒன்றும் கிடைக்கல. அனன்வய அலங்காரம்னு ஒரு அலங்காரம், எதுவுமே அன்மையும் சொல்ல முடியாது அதுக்கு. அது மாதிரி தான் இருந்தது. ராமன் எப்படி இருந்தானா ராமனை மாதிரி தான் இருப்பான். ராமனை மாதிரி இன்னொருத்தன் இருந்தானா இவனை மாதிரி ராமன் இருக்கான்னு சொல்ல முடியும், இன்னொருத்தன் இல்லையே. அதனால ராமனுக்கு யார் அழகு, ராமன் எது மாதிரி அழகா இருந்தான்னு சொல்லணும்னா ராமன் மாதிரி அழகா இருந்தான்னு சொல்லணும். இதுக்கு அனன்வயம்னு பேர். சரி, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எது போலே இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் போலே இருந்தது. வால்மீகியோட பதம் ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் யதா அப்படின்னு அனன்வயம். அப்ப செப்பமுடையாய் திரளுடையாய் ஷெட்ரார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. அப்ப ஒருத்தனுக்கு செட்ரார்க்கு வெப்பம் கொடுக்கறான்னா செராதாருக்கு குளிர்ச்சியை கொடுக்கறான்னு அர்த்தம். இது சொல்லிட்டா பீனோ தேவதத்தா திவோன புங்கி, இதுக்கு பேர் அர்த்தாபத்தின்னு பேர். அனுமான பிரகரணத்துல தர்க்கத்துல இருக்கு. பீனோ தேவதத்தா திவான புங்தேன்னா, பீனோ தேவதத்தா தேவதத்தன்னு ஒரு ஆள் நல்லா குண்டா இருக்கான், பருத்து இருக்கான், பகல்ல சாப்பிட்றதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரியெல்லாம் சாப்பிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த வார்த்தையினுடைய இந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, தேவதத்தன் பருத்து இருக்கிறான், பகலில் உண்பதில்லை, அவ்வளோதான். இதுலேருந்து கிடைக்கிற பொருள் என்னன்னா, ராத்திரிலாம் சாப்பிட்றாங்கிற பொருள் எப்படி கிடைக்கிறதோ இது அர்த்தாபத்தி. அதே மாதிரி இங்கே செட்ரார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலான்னா, அப்போ செராதாருக்கு எதை கொடுப்பான்ப்பா? குளிர்ச்சியை கொடுக்குறான்னு அர்த்தம். ஆசிரியருக்கு வயத்தில் பால் பார்க்குறான்னு அர்த்தம் விமலா அப்படின்னு. அப்போ ஒருத்தனுக்கு வெம்மையும் ஒருத்தனுக்கு குளிர்ச்சியும் கொடுத்தா அவனுக்கு தோஷம் வந்துடும். ஏன்னா மனுஷனை போல வேண்டியவன் வேண்டாதவன்கிறதுலாம் அவனுக்கு ஏற்பட்டு போயிடு. தொல்லிய சமூகம் சர்வபூதேஷுங்கிறது இல்லாமல் போயிடுமே. பொது நின்ன பொன்னங்கடல்கள்னு சொன்னார அது இல்லாமல் போயிடுமே அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் அவனுக்கு தட்டாது. ஏன்னா இப்போ ஆசிரிதருடையதான ரட்சணத்துக்கு ரட்சணம் பண்ணக்கூடிய காலத்தில் பயிர்களை ரட்சிக்க வேண்டி களப்பிடுங்குமா போல அசுர நிரசனம். அதுதான் கீதையிலே அப்படி தான் சொன்னார். அவதார ரகசியம் சொல்றச்சு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. பரித்ராணாய சாதுனாம் தான் முக்கியமான உத்தேசியம். அப்போ சாது பரித்ராணம் பண்ணுறதுக்காக துஷ்கிருத் விநாசனம் பண்ணுறோம். ஆனால் கீதா பாஷ்ய அவதாரிக்கையில் அப்படியே தலைகீழ் மாற்றினார். துஷ்கிருத் விநாசத்தை முதல்ல சொன்னார் ராமானுஜன். பூதனா சகட யமலார்ஜுன அரிஷ்ட பிரளம்ப தேனுக கேஷி குவலயா பீட சாணுர முஷ்டிக தோசல கம்சாதீன் நிகத்திய அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை படித்தார். யாரெல்லாம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பெருமாள் சம்மாரம் பண்ணான். எதுக்காக? அக்ரூர மாலாக்காராதீன் பரம பாகவதான் கிருத்வா. அக்ரூரர் மாலாக்காரருங்கிற ரெண்டு பரம பாகவதர்களை காப்பாற்றுறதுக்காக ரெண்டு பேர் காப்பாற்றணும். அதுக்கு எத்தனை பேர் அழிச்சிருக்காரு? பூதனா சகட யமலார்ஜுன அரிஷ்ட பிரளம்ப தேனுக கேஷி கோலையாபீட சாணுர முஷ்டிக தோசல கம்சாதீன் நிகத்திய 12 பேரை முடிச்சிருக்காரு. 12 பேரை முடிச்சது எதுக்காக? ரெண்டு பேரை காப்பாற்றுறதுக்காக. அப்போ பயிருக்கு நல்ல பயிராக இருந்ததுன்னா அதுக்கு சுற்றி கலர் ஜாஸ்தியாக இருக்கும். அவர் இவ்வளவு அசுர பூண்டு கீதையில் சாது பரித்ராணத்தை முக்கியோத்தேசமாக சொன்னார். அவதாரிகள் அப்படி மாற்றி ராமானுஜர் காமிச்சார். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். இதனால எம்பெருமானுக்கு தோஷமோ சமத்துவத்துக்கு ஹானி வந்துடுமா அப்படின்னு கேட்டால் வராது. அதனால தான் விமலாங்கிற பதம். விமலா அப்படின்னா ஹேய பிரதிபடன் அர்த்தம். எந்த விதமான தீய குணங்களும் அற்றவன் அப்படின்னு அர்த்தம். சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னு
பிராட்டிய பெருமாளை சொன்னார்கள். எனவே பிராட்டியை சொல்லணும் இல்லையோ, செப்பென்ன மென்முளை செவ்வாய் செருமரங்கள் நப்பெண்ணை நங்காய், இவருடையதான அவயவ சோபையை சொல்லி அழைக்கிறார்கள். செப்பென்ன மென்முளை அப்படின்னா மனத்துள்ளான், மாகடலான் மா மலரால் தனத்துள்ளான். பிராட்டிக்கு பெருமாளுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடியதான அந்த திருமுலை தடங்கள் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார்கள். செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்கள். அப்போ திருமுலை தடங்கள் எப்படி இருக்கு? செப்பு மாதிரி இருக்கு. அதரம் எப்படி இருக்கிற? செவ்வாய் கொவ்வாய் பழம் போல இருக்கு. சிறுமரங்கள் இடை மெல்லிய இடையா இருக்கா. செவ்வாய் சிறுமரங்கள் நப்பெண்ணை நங்காய். நங்காய்ங்கிற சப்தத்துக்கு பூர்ணையானவள். இப்படி சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லப்பட்டதான அடையாளங்கள் எல்லாம் பூர்த்தியா இருக்கக்கூடியவள், ரூப சௌந்தரியத்தை உடையவள் அர்த்தம். அப்ப செப்பெண்ண மண்முளை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பெண்ணை நங்காய் திருவே, நங்காய் திருவே. அப்ப இந்த அழகெல்லாம் பூர்த்தியா இருக்கக்கூடிய இந்த அழகுக்கு திருன்னு சொல்றதை உண்டு. இப்படிப்பட்டதான ரூபஸ்ரீயோடு இருக்கக்கூடியவள், ரூப சம்ஹனனம் லக்ஷ்மி சுகுமாரம் சுவேஷதாம். ஆரண்ய காண்டத்துல எல்லாரும் 3 பேரும் ஆரண்ய பிரவேசம் பண்ணுகிறார்கள். யாரு? ராமர் லக்ஷ்மணர் சீதா 3 பேரும் நுழையிறா. அப்ப இந்த 3 பேரையும் பார்த்த அந்த ரிஷிகள்லாம் மயங்கி போயிட்டான். எப்படிப்பட்ட ரிஷிகள்லாம் சருகிலை திண்ணிகள், வரும் இலையும் காஞ்சி போன இலையும் அதையும் பழுத்து போன இலையும் சாப்பிட்டு ஜீவனம் பண்ணிட்டு காத்தையும் சாப்பிட்டு போய் ஜீவனம் பண்ணிட்டுக்கூடியதான ரிஷிகள்லாம் விஸ்மிதாக்காராக பார்த்து ஆச்சரியப்பட்டாலும், என்ன ஒரு அழகு, பிரணவமே நடந்து வருதேன்னு. அப்படி எதுனா ரூப சம்ஹனனம் லக்ஷ்மி. அப்படி இந்த ரூபம் இருக்க, ரூபங்கிறது ஒரு அழகு. அந்த அழகு லக்ஷ்மிங்கிற, லக்ஷ்மினா ஸ்ரீ. இந்த அழகு வெள்ளம் என்ன பண்றதுன்னா சம்ஹனனம், நல்லா கொள்றது. ஆழ்வார் சொன்னார், லோகத்துல யமன் அப்படின்னா எத்தனை யமன் இருக்கான்? ஒரு யமன் தானே பிரசித்தம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச 2 யமன் இருக்கான் ஆழ்வார். ஏழையர் ஆவி என்னும் இணை கூற்றங்களோ அறியேன். இணை கூற்றங்கள் அப்படின்னா, கூற்றம்னா யமன், இணை கூற்றம்னா ஒரு ஜோடி யமன் இருக்கான் போல இருக்கு. எதுனா ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன். அந்த கண்ணில் பார்த்துட்டேன்னா, அந்த கண்ணால் என்னை பார்த்துட்டோன்னா நான் முடிஞ்சேன். அதனால் அது என்னுடைய அந்த 2 கண்ணும் யமனா இருக்கு எனக்கு அப்படின்னு. ஏழையர் ஆவி என்னும் இணை கூற்றங்களோ அறியேன், ஆழியங்கண்ணவரான் திருக்கண்களோ அறியேன். இப்படி ரூபம் சம்ஹனனம், சம்மனனம் என்னை கொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த ரிஷிகளுக்கு மேல் காரியம் ஓடலை அந்த அழகை பார்த்து. அப்படிப்பட்டதான வடிவழகு இருக்கு. அதை இங்கே காமிக்கிறாங்க. பிராட்டியினுடைய வடிவழகு காமிக்கிறார். செப்பெண்ண வெண்முலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பெண்ண நங்காய் திருவே துயிலழாய். நீங்கள் 2 பேரும் எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உக்கமும் பிராட்டியின் இடத்துல பிரார்த்திக்கிறார்கள். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய். உக்கமும் தட்டொழியும்னா விசிறியும் கண்ணாடியும். எது கண்ணாடி என்ன விசிறி என்ன அப்படின்னா, இது துவயமும் அஷ்டாட்சரம் அப்படின்னு அதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை, அந்த உண்மணாளனைங்கிறத அந்த தந்துங்கிற சப்தத்தை உண்மணாளனையும் சேர்த்துருக்கார். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து. உன் மணாளனையும் தந்துனா உன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடியவனை எங்களுக்கு அனுபவிக்க கொடுத்துன்னு அர்த்தம். இப்போதே எம்மை நீராட்டேல் ஓரம்பாவை. எத்தனை நாள்? 10 நாள் கழிச்சு பண்ணுறதான்னு சரணாகதி பண்ணார் பாஷ்யக்காரர். சரணாகதி பண்ணோன்னே பெருமாள் அந்தியகாலே ஸ்மிருதர்யாதூ பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சார். அந்தியகாலே ஸ்மிருதர்யாதூ தவ கைக்கரியகாரித்தார் தாமேன பகவன்னு அத்தியக்கிரியமானாம் குருஷ்வ மே அப்படின்னு. நீர் என்னமோ சொன்னேர், கடைசி காலத்தில் நினச்சிண்டு நீ இப்போ ததஸ்தம் ரியமானந்தூ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதின்னு வராக நயனார் சொன்னார். அவன் பிராணம் போகிற காலத்தில் நான் அவனை நினச்சி அழிச்சுன்னு போகிறேன்னு சொன்னிறேன். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, நான் இப்போ பிரார்த்திக்கிறேன், எனக்கு இப்போவே அழிச்சுன்னு போகணும். அந்திய காலே ஸ்மிருதர்யாதூ தவ கைங்கிரிய காரித்தா தாமேன பகவன் அத்திய கிரியமானாம் குருஷ. இன்னைக்கே செய்ய வேண்டியதை செய்யும் அப்படின்னு பெருமாளிடத்தை பாஷ்யக்காரர் பிரார்த்திச்சார். அது மாதிரி இப்போதே எம்மை நீராட்டையிலோரம்பாவாய். இந்த க்ஷணம் உங்களுடைய மிதுனத்தை சேவிச்சாச்சு. இந்த இதுதான் வைகுண்டம்ங்கிறது வேற எங்கேயோ இல்லை. அண்ணே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமேன்னு காமிச்சார் நம்மாள். அப்போ இப்போதே எம்மை நீராட்டேல். நீராட்டேல்னா இந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை கொடுக்க வேணும். அப்போ எம்பெருமானுடைய போகத்தை எங்களுக்கு அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு உபேய விசிஷ்டமாக இருக்கணும். உபேயத்துக்காக பிராட்டி நடத்த இந்த பலன், உபேயம்னா பலன்னு அர்த்தம். இந்த பலனுக்காக எம்பெருமானுடைய கைங்கரியமாகிற பலனுக்காக பிராட்டி நடத்த பிரதான மகிழ்ச்சியான நப்பின்ன பிராட்டி நடத்துல இந்த பாசுரத்தில் சரணாகதி பண்ணார்கள். 33 அமரர்க்கு முன் சென்னு
கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன் நமன் முளை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பன் நனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியந்தொன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.